இன்றைய தினம் திமுக எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. பாரதிய ஜனதா எடப்பாடி எதுக்குல மோடிக்குண்டா பயப்படுறாரு. ஏய், நாங்களாம் யாருக்கும் பயப்படுறதில்லை. இந்த டுபா கொள்ள எங்களுக்கு வேண்டாம். துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகி வரை அண்ணா திமுக எதற்கும் கவலைப்பட்டதில்லை. உன்னை போல பயந்து நடுங்கிற தொடர் நடுங்கி ஆள் நாங்கல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி பள்ளியிலே படித்த மாணவர்கள் அண்ணா திமுக. நல்லதுக்கு ஆதரிப்போம். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை தூளாக உடைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்போம். கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம். கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி ஏதாவது துரோகம் செய்தால், மக்கள் பாதிப்புக்குள்ளான திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் எதிர்ப்போம், முறியடிப்போம். இதுதான் அண்ணா திமுக. உங்களோடு உங்க மாதிரி கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை செய்யறதெல்லாம் நாங்கல்ல. கூட்டணியில் இருந்துகிட்டு உள்ளடி வேலை செய்யறதெல்லாம் நாங்கல்ல. எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் தகுந்த மரியாதை கொடுப்போம். கூட்டணி கட்சி இருக்கின்ற வரை அவரோடு இணைந்து பணியாற்றுவோம். அண்ணா திமுக என்று சொன்னாலே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற கட்சி என்ற முத்திரையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உங்க கூட்டணியில் தான் அங்க வைக்கின்ற கட்சி எப்படியெல்லாம் சீட்டு மன்றாடி வாங்கினார் நாட்டுக்கே தெரியும். நாட்டுக்கே தெரியும். ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற, மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிச்சீங்க. ஒரே ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிப்பே வெளிவந்தது. எங்க கூட்டணி அப்படி இல்ல. 20ஆம் தேதி எங்க கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை அழைத்தோம், ஒப்பந்தம் போட்டோம், அன்றைய தினமே வேட்பாளரை அறிவித்தோம். தமிழ்நாட்டில் முதலாக வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களுக்காக பாடுகின்ற கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் 5 லட்சம் ஏக்கர்ல பயிரிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர் கருகி காய்ந்து போய் நஷ்டமாயிட்டு விவசாயிகளுக்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்து, இயற்கை பேரிடலால் இல்லது மழை வெள்ளம் வறட்சி வருகின்ற போது பயிர்கள் சேதமடைந்தால், விவசாயிகள் நஷ்டப்பட்டால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக, அந்த இன்சூரன்ஸ் மூலமாக நிதியை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அண்ணா திமுக இருக்க வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தோம்.